ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் கணபதி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஆடி கிருத்திகை, நம்ம வீட்டில் ஆடி கிருத்திகை வழிபாடு எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம முருகனுக்கு பன்னீரில் அபிஷேகம் பண்ணியாச்சு, பூவால் அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு முருகனுக்கு நாங்கள் பிரசாதமாக கொய்யாப்பழம் வச்சோம். 6 முகனுக்கு 6 தீபம் போடுவாங்கள்ல, நாங்கள் ஒரே விளக்கில் 6 திரி போட்டு தீபம் போட்டோம். பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓம் முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகன் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனால கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு 6 தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இந்த கிருத்திகை வழிபாடு மேற்கொள்கிறதும் ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் மாதிரி கிருத்திகை விரதமும் ரொம்ப பலன் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடுவாங்க. அம்மனையும் முருகனையும் நம்ம ஒரு சேர வழிபட்டதுக்கு சமமாகும். இந்த மாதத்தில் ஆடி கிருத்திகை 2 வருது. முதல் கிருத்திகை நேற்று முடிஞ்சது. 2வது கிருத்திகை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி கிருத்திகை மற்றும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமின்றது கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அந்த வேணுன்றவங்க நிறைய பேர் வழிபடுவாங்க. மறக்காமல் இந்த நாளை மிஸ் பண்ணிடாமல் விரதம் இருந்து முருகனோட அருளையும் பைரவரோட அருளையும் கிருஷ்ணரோட அருளையும் பெற்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.